தயாரிப்பாளர் ராஜசேகர் தயாரிப்பில் இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் விமல், நட்டே சுப்பிரமணியம், சனக்ஷா ஸ்ரீ, பால சரவணன், முனிஸ்கான் ஆகிய பிரபலங்கள் நடிப்பில் உருவாகி வடம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இசையமைப்பாளர் டி. ரிமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் கிராமங்களிலும் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் என பலரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் இத்திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் கேந்திரன், நடிகர் விமல், நடிகை சனக்ஷா ஸ்ரீ உள்ளிட்டோர் கோவை ப்ரூக்ஃபீல்ட் மாலில் உள்ள PVR திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து படம் குறித்தும் படத்தின் வரவேற்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகர் விமல் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றிய தமிழக ரசிகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் மாடு வளர்க்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும், இந்த படத்தில் வரும் மாட்டின் உண்மையான பெயர் சோழன் என்றும், அதிகமாக இனிப்புகளை உட்கொள்வார், வாழைப்பழங்களை உட்கொள்வார் என்று கூறிய அவர், இந்த திரைப்படத்தில் மாட்டிற்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது என தெரிவித்தார். இந்த படத்தில் நான் எங்கும் கஷ்டப்பட்டு நடிக்கவில்லை, இஷ்டப்பட்டுதான் நடித்தேன் என்று கூறினார். மேலும் இந்த மாடு வரும் அனைத்து காட்சிகளுமே ஒரிஜினல் தான் என்றும், எங்குமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே மிகவும் அருமையாக இருப்பதாகவும், குறிப்பாக பாண்டிமுனி பாடல்களை விழாக்களில் கூட பயன்படுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார். இந்த படத்தை அடுத்து 7ஆம் பொருத்தம் என்ற ஒரு படத்தில் நடித்து வருவதாகவும், சிம்பதேவன் இயக்கத்தில் ஒரு படத்தை நடித்து வருவதாகவும், மேலும் விலங்கு 2 வெப்சீரிஸ் கதை விவாதம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தஞ்சாவூர்லையும் சரி, எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சுவிரட்டை பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி, ஃபேமிலியோட நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன். இல்லை, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே CG எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே ஒரிஜினல் மாடு, எந்த CGயும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் என்ன, நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இந்த படத்தில் நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஸ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நரேன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானந்தன் மியூசிக்கில் ஞானக்கரவேல் அவர்கள் எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்காக இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, கலவாணி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணன் ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு PVR கோயம்புத்தூரில் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் முதல் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து முத நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை
தமிழக மக்கள் என்னைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. முத நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ரீச் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமாக வருவாங்க. அது அந்த அந்த வகையில் இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லுங்கள். நான் கதை எழுதி ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாராக இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இதில் ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால அந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால் இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த படம் வேகமாக எல்லாம் சரியாக நடக்கும். அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா ப்ளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்புலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுல 11 சப்போர்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில இருந்து தான். தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது நடிக்கிறதுக்கு. நிறைய வருவாங்க. இல்லை நடிக்கிற நல்ல ஆர்டிஸ்ட்டை அவங்க, ஆனால் இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டில் கிடைச்சது. ஓகே, தமிழ் பண்ண அறிமுகப்படுத்துறதுக்கு சந்தோஷம். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஓ களவாணி. நீங்க இந்த களவாணிகிட்ட வந்து அதை ஆக்ஷனா சென்டிமெண்ட்டா ஒரு களவாணியை பார்க்கணும். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற இல்ல மாதிரி இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ளதான் ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்ப அந்த களவாணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. சோ இப்ப இந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த களவாணி டைம்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல பாடல் இருக்கும். படம் மஞ்சு வரட்டுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நேர பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சு விரட்டை வந்து நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமி கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. வேற ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து 7ஆம் பொருத்தம் தான். இல்ல 7ஆம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி 7ஆம் பொருத்தம் ஒரு நல்ல புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு. ஆமா, திரையில வராது, ஓடிடில வரும். இல்ல இப்ப எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே எதுலயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க.
அது இல்லைங்க. அது நம்ம அவங்கவங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும், இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. ஆ, படங்களும் வந்து இப்போ அப்டேட்ல வந்து இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கலாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்கா இருக்கட்டும், ஒரு திரைக்கதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோட தான் வர்றாங்க, எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஏன்னா புலன்புல் வந்து இப்ப ஒரு ஜல்லிக்கட்டுல இருக்கிறது மட்டும்தான் காலை யூஸ் சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து அப்படி இப்ப இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த நீங்க அந்த மாதிரி இல்லை, அதாவது எப்படின்னா, நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அதோட நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு. ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த, நீங்க இந்த படத்துல நடித்த மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும்போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு. அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா, ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யார் யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். ஓ, அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். சரி. இப்போ அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாசாரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு யாரை கூப்பிட்டு ஆமா, இப்போ இந்த மதுரையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறைய வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த ஆமா, அது இருக்கு. அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ இந்த சின்னவங்கள பெரியவங்க வந்து அமுக்குறது இருக்குல்ல. அது எல்லா தொழில்லயும் இருக்கும். அது சினிமாவில் நிறைய இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தேட்டர் கிடைச்சிருக்கு. எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட ஆனா இடையில தடுக்கிறவங்கள வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்ப்போம். தமிழ்நாட்டுல பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட ஜனநாயக படம் வந்து வெளிவரா படிக்க அடிக்காது எப்படி அது உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்? சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்க வந்து அதுல என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம் அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே, அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பா மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒண்ணு, வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமான்னு கேட்டா வராது. அது அந்தந்த படத்தை பொறுத்து இருக்கும். அதிகமான காலையில் அழைக்கிறவங்களுக்கு படத்துல காலை யூஸ் பண்ணி நல்ல விஷயம் தான். ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சுதான் அந்த மாடுபிடி அது இந்த நேரத்தில் அது முதல்ல ஒரு வீரர்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்க ஆமா. பட சார்புல. ஏன்னா கண்டிப்பா பண்ணணும். அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாம ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்துல எங்க படக்குழு சார்பாக நாங்க முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையா கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் அவங்க நடந்தா. சமீப காலமா நீங்க விமர்சனப்படைய பேச்சு எல்லாமே விஜய் கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சு நீங்க ஏதாவது டிவிக்குள்ள ஜாயின் பண்ணி அவங்க நன்றி. இதுல அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். ஏன்னா அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கிறேன். அதனால இப்போ பார்த்து எப்படி சார் சமீபம் என்னன்னு டெல்லியில பார்த்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்து இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு. நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் ரசிகர் சொன்னீங்க. விஜயுடைய அடுத்த அது காலம் தான் தீர்மானிக்கும்.
உங்களுக்கு வந்து அரசியலில் வருமானம் எதிர்பார்க்கலாம் தெரியலங்க. நமக்கு அது இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மகளிர்னால பெண்களுக்கான நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்கும் சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது சந்தோஷமா இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்றது தான் தோணுது. இன்னும் ஒரு மாசம் எலெக்ஷன் வர போகுது, அதோட எதிர்பார்ப்பு அதை பற்றி இல்லைங்க. இல்லைங்க, நமக்கு அரசியலை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். சினிமா மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ.